கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஃபேன்ஸ் வந்து அவர் மேலே பயங்கர காண்டா தான் ஆல்ரெடி இருந்தாங்க. அதாவது நான் உன்னை நம்பி வந்தேன், ஓகே நீ லியோவில் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் ஆக்கி நீ இன்னொரு நல்ல படத்தை கொடுத்துருவ அப்படின்ட்டு, பட் டிசப்பாயிண்ட் பண்ணியாச்சுன்ட்டுன்னு. பட் அது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷோட ரீசெண்டாக இன்டர்வியூ ஒன்று அட்டென்ட் பண்ணியிருப்பாரு, அதாவது ஆஃப்டர் கூலி ரிலீஸ். அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக கூலியை பற்றி ரிவ்யூவோ அதெல்லாம் கேட்க கூட மாட்டாங்க. இவரா முன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கூலியில் நான் வந்து சொல்லவே இல்லை, கூலியில் வந்து எல்சியூன்னு நான் சொல்லலை, கூலியில் இருந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் இருக்குன்னு சொல்லலை, ஆனால் அவங்களா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தா அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. பட் டிரெக்டா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆடியன்ஸ் தான் தப்புன்னு சொல்லவும் இல்லை. பட் ஆல்ரெடி காண்டா இருக்கனால அந்த வீடியோல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி சொல்றனால இன்னும் காண்டா ஆயிட்டாங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம். அவர் உண்மையாவே என்ன சொல்ல வரான்னு நமக்கு தெரியாம அவரை வந்து ஜட்ஜ் பண்றது வந்து ஒரு தப்பான விஷயம். பட் அவர் உண்மையாவே பாத்தீங்கன்னா அவரோட நோக்கம் வந்து ஓகே நீங்க தான் தப்பு, உங்க மேலதான் மிஸ்டேக்னு சொன்னா ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கணும். இந்த இன்டெலிஜென்ட் மூவின்னு சொன்னது நாங்கல்ல, யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 பாஷா 100 பாஷான்னு சொன்னது நாங்கல்ல. அட் த சேம் டைம் படம் வந்து ரஜினி சார் பார்த்துட்டு படம் நெக்ஸ்ட் தளபதி மாதிரி இருக்குன்னு சொன்னதும் நாங்க கிடையாது. ஸோ இந்த மிஸ்கைடு அப்புறம் அந்த ஹைப் எல்லாம் பண்ணது வந்து இவங்களோட டீம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அனிருத், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா, சரி அவங்கள கூட ஓகே அவர்கள்லாம் நம்பாதீங்க ப்ரோ, டைரக்டர் சொல்லதை மட்டும் நம்புங்கன்னா இவர் தான், அதாவது டைரக்டர் தான் சொல்லியிருந்தாரு ரஜினி வந்து படத்தை பார்த்துட்டு தளபதி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு.